ப்ரோ விஜய் ப்ரோ எங்க ப்ரோ? ஏன் ப்ரோ? ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ப்ரோ. ஒய் ப்ரோ? ப்ரோ 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 தம்பி நீங்க யாரு? நானே யாரா? 2G தீர்ப்பு வெளியே வர வரைக்கும் எல்லாம் என்ன வந்து ஃப்ளைட்ல போய் உட்காந்துன்னு வச்சுங்களேன், குசு குசுன்னு பேசிக்குவாங்க. 2G ஏறும்போதே 1,00,000 தருதாரு. அடேங்கப்பா. சாதி பார்த்து கேண்டிடேட்டே போடல, நீங்க மதமே பார்க்கல. கையில ஒரு மதம், நெத்தியில ஒரு மதம். 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே. பதவி ஏத்துக்கும் போது ஜோசப் விஜய் என்னும் நான், அது ஒரு மதம். என்ன ப்ரோ? நான் வகிக்கிற பதவிக்கு பொருத்தமானவராக இல்லாமல் தன்னுடைய தகுதியை குறைத்துக் கொண்டு பிதற்றி இருக்கிறார், வீராவசனம் பேசியிருக்கிறார். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான் பேசுவேன். சட்டமன்றத்திற்குள்ளே தளர்வு, சோர்வு, தயக்கம், மயக்கம், இயலாமை. ஆனால் திருச்சியில் ஏன் இந்த வீரவசனம்? அந்த வசனத்தை எழுதி கொடுத்தது யார்? அல்ல, கேவலம் அல்ல, இந்த மாதிரி பண்றீங்களே, அசிங்கமா இல்ல? ஒவ்வொரு வரிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்வது, ஸ்டாலின் சார் என்பது. என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? ஆமா மாஸ்டர். ஒன்னு நினைக்கும் போது என்னால முடியலடா. என்னாலையும் முடியல மாஸ்டர். திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி. மத்தவங்க எல்லாம் அல்லு சில்லு. ஸ்டாலின் ஸ்டார் உங்களுக்கு எனக்கு தான் போட்டி, மத்தவங்க எல்லாம் அல்லு சில்லு. நீங்கல்ல முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு ரொம்ப சங்கடமா இல்ல? நான் வேற வார்த்தை பயன்படுத்த விரும்பல. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. அரசியல் புரிதல் இல்ல, கவர்ச்சி அரசியல் என்ன சொல்றாங்க, சொல்லிருப்பாதே வாதத்துக்கு வச்சுக்குவோம். நான் சொல்றேன், நீ கேளுடா. அது என்ன கவர்ச்சி அரசியல் புரிதல் வார்த்தையை பயன்படுத்தினா எனக்கு நல்லா வந்துடும் வார்த்தை. என்ன வார்த்தை வந்துடும்? எனக்கு நல்லா வரும் வேண்டாம். அந்த அல்லு சில்லு வீட்டுக்கு நீங்களே போய் சால்வை போட்டு அவங்களோட ஓட்டை வாங்கினீங்களே, அந்த அல்லு சில்லு கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடினது தில்லுமுல்லா அரசியல் அநாகரிகமா? ரொம்ப ஆட்டம் போடுற நீ, பிரச்சனை வரக்கூடாதுன்னு பாக்குறேன். என்னைக்காவது ஒரு நாள் வசமா மாட்டுவடா நீ, அன்னைக்கு வச்சுக்கிறோம். முதலமைச்சருக்கு அழகா இவர் ஆக்குப்பைங்க கான்ஸ்டிடியூஷனல் சேர் பிரதர். ப்ரோ விஜய் கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. ஒரு கல்ல ரெண்டு மாங்காய் இல்ல, பல மாங்காய் வடிச்சுட்டா இருப்போம். பல மாங்காய். நான் மாங்கான்னு சொல்றதுனால வேற ஏதாவது நினைச்சுக்காதீங்க நீங்க. நான் மாங்கான்னு சொல்றதுனால வேற ஏதாவது நினைச்சுக்காதீங்க நீங்க. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. எல்லாம் முகம்லாம் வந்து முக்காவாசி பேர் பழப்பதாட்டு என்னன்னு தெரியல. எல்லாம் வேற லெவலி பாட் பவுடரு, எல்லாம் சிங்கார் குங்குமம், பழப்பதாட்டு என்னன்னு தெரியல. என்ன காரணம்? 1000 ரூபாய் வச்சா. ஒரு விலை மாதவியின் வீட்டுக்கு ஒருத்தன் போறான். அங்க அந்த அம்மா கேக்குது, நீ பார்த்து நீங்க சைவமா வைணவமா அப்படின்னு கேக்குது. அவனுக்கு ஒண்ணும் புரியல. ஒண்ணும் இல்ல, சைவம்னா இப்படி, வைணவம்னா இப்படி. ஒண்ணும் புரியல. இல்ல சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா இன்னும் இருக்கு. இவனுங்களுக்கு எல்லாம் ஏன் புத்தி இவ்வளவு பெருவேட்டடா இருக்குன்றது எனக்கு உள்ளபடியே தெரியல. எத்த எடு காலுக்கு நடுவுல தான் இவங்க புத்தி போகும். அப்போ நல்ல உறவில் ஆரோக்கியமாக பிறந்த சுகப்பிரசவத்தில் பிறந்த குழந்தை நம்முடைய தலைவர் ஸ்டாலின் என்றால், கள்ள உறவில் பிறந்த குறை பிரசவம் தான் குறப்பிரசவம். அது கள்ள உறவுல. என்ன என்ன எழவி அது? யார் தெரியுமா ஸ்டாலின்? நீங்க சொன்ன ஸ்டாலின் சார் யார் தெரியுமா? குண்டு சீட்டு இல்லாம பேச முடியாதுன்னு பாஜக காட்டுது. குண்டு சீட்டு இல்லாம நீங்க பேச முடியாதுன்னு பாஜக குற்றம் காட்டுறாங்க. குண்டு சட்டியா? குண்டு சட்டியா? குண்டு சட்டியா? குண்டு சட்டியா? ஏன்னா இது ஆதாரத்தோட சொல்லணும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சீனி சக்கரை சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பா என்று சொல்லுவாங்க. யாரா முதல்ல அதிகமா லஞ்சம் வாங்குறான்னு பாத்தீங்கன்னா கலைஞரோட ஆட்சி காலத்துல தான். தொடர் மழையின் காரணமாக அங்க வறட்சி ஏற்பட்டு பயிர்களுக்கு அழிந்து நாசமாகி ஒரு விவசாயி அங்கல்ல நடுவுல நிற்கிறோம். பூனமேல் மதுமேல உங்களுக்கு தெரியும், கீப்புன்னு சொல்லுவாங்க. ஆட்டுக்கு தாடி மாட்டுக்கு கவர்னர், நாட்டுக்கு கவர்னர். ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர். ஜனவரி மாதம் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கவர்னர் கொடியை வைத்து வைக்க நாங்கள் மறுக்கிறேன். ஆனால் ஜனவரி மாதம்
15ஆம் தேதி சுதந்திர நாள் வருகிற போது ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர நாள் வருகிற போது அங்கிலி பருப்பு தாலி அரிப்பு என்று இந்த சட்டம் ஒழுங்கு ஒரு மோசமான நிலையில நடந்து கொண்டிருக்கிறது. முதல்ல கலவரத்தை நடத்தணும், முதல்ல கலவரத்தை நிறுத்தணும். அதுல இருந்து இல்லாத ஒரு விஷயம், புது விஷயம் என்ன இருக்கு நீங்க கொண்டு வந்திருக்கிற இந்த திட்டத்துல? அது வந்து அதாவது வந்து 19 ரூபா இல்ல, வாய்க்கு வந்தபடி இல்ல, மாங்காய் புளிச்சதோ வாய் புளிச்சதோன்னு கொடுக்கல, ஆதாரத்தோட கொடுத்திருக்கிறோமே. மாங்காய் புளிச்சதோ வாய் புளிச்சதோன்னு கொடுக்கல. கண்ணை மூடிக்கொண்டால் உலகமே இருண்டு விட்டது என்று சொல்லக்கூடிய நிலையிலே பாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு நம்முடைய டாக்டர் வருண் தானே, டாக்டர் வருண் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல, அதேபோல் ஏற்காடு தொகுதியில நம்முடைய தமிழரசன் தமிழ்ச்செல்வம் அவர்களுக்கு அவளும் நோக்கினாள் அண்ணலும் நோக்கினாள் என்பதை போல அவரும் வந்தார் இவரும் போனார். அதுதானே அதைத்தான் சொன்னேன். ஆக பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் தொடர்பு இருக்கிறது, அதுவும் கள்ள தொடர்பு இருக்கிறது என்று நான் 7-8 கூட்டங்களில் பேசி இருக்கிறேன். ஆக இதுவரையில் பதில் உண்டா? தூர சத்தியம், ஓர சத்தியம், கோர சத்தியம், பார சத்தியம், தூர்ந்து போன சத்தியம். கிரிஞ்சு வீடியோ ப்ரோ விஜய் ப்ரோ, எங்க ப்ரோ போச்சு உங்களுடைய சக்தி? பிஎம்க்கு முன்னாடி முடியாதுன்னு சொல்லிட்டு வாங்க ப்ரோ. ஏன் ப்ரோ? ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ப்ரோ, ஒய் ப்ரோ? ஏன்டா அப்படி இருக்கானுங்க? எவனுமே முன்னேற கூடாதுங்கிறானுங்க, முன்னேறனால பொறாம பிடிச்சி அலையிறானுங்க. என்னதான் சொல்றது? ஏன் பேசாம வந்தீங்க? ஏன் ப்ரோ பிரஸ் பாக்குறதுக்கு தைரியம் இல்ல ப்ரோ? என்ன ஒரேடி ஆளை சாய்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் நடக்காது. இது தேக்கு, சாதாரண தேக்கு இல்ல, மதுரை தேக்கு, மனசுல வச்சுக்கோங்க. ஏன் ப்ரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் இவ்வளவு நேரம் வீரா உங்களுக்கு? பண்ற காமெடியும் நல்லா இல்ல, நீங்க செய்ய போற செயலும் நல்லா இல்ல. இவ்வளவு பிரச்சனை இருக்கு. பாசிசத்தையும் எதுக்குறோம், பாயாசத்தையும் எதுக்குற நீங்க. ரைட், பாயாசத்தை முடிச்சிட்டீங்க. பாசிசத்தை என்னாச்சு ப்ரோ? நீ முதல்ல நீ யாரு? நீ முதல்ல நீ இரு, முதல்ல நீ யாரு? நீ வந்து நீ யாரு? நீ எதுக்கு என்ன வந்து கேள்வி? நீ யாரு? நீ யாரு? உன் நோக்கம் என்ன? கேள்வி கேட்பதற்கு துப்பு இல்லாத ஒரு சக்தி எங்களை பார்த்து தீய சக்தி, தூர சக்தின்னு சொல்றீங்களா? நீங்க என்ன சக்தி? நார சக்தியா? கேட்க மாட்டோமா? ஏய் வாயமுறா, யார்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க? எனக்கு புத்திமதி சொல்லிட்டு இருக்கியா? வேலூர் பரப்புரையப்ப எப்பவும் போல இதுலயும் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னதுக்குதான் அதுக்கப்புறம் கிட்னி சட்னி எல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க. அப்புறம் அண்ணனோட நேத்து பரப்புரையிலும் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லலாம்னு தோணுது. எதுக்கு நம்மளுக்கு இந்த வம்பு? அதுல வேற அண்ணா வந்து நிர்வாகம் எதுக்கும் பொறுப்பு இல்லைன்னு வேற மிரட்டிருக்காரு. அண்ணா பயமா இருக்குதுண்ணா. அவன் இன்னும் திருந்தல மாமா, பயமா இருக்குதுண்ணா.